தற்போதைய அமெரிக்க துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஸின் பூர்வீகம் தமிழ்நாடு என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவரின் தாயார் ஷியாமளா கோபாலன் சென்னை பெசன்ட் நகரில் குடியிருந்த நிலையில் கல்வி பயில அமெரிக்கா சென்ற நிலையில் ஜமைக்கா நாட்டைச் சேர்ந்த டொனால்ட் ஜே ஹாரிஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு 1964 ஆண்டு கலிபோர்னியாவில் பிறந்த கமலா ஹாரிஸ் 2014 ஆண்டில் டக் எம்ஹாப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சென்னையில் குடியிருந்தாலும் கமலா ஹாரிஸின் பூர்வீகம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரம் எனும் கிராமம்தான். இன்றும் அக்கிராமத்தில் கமலா ஹாரிஸின் உறவினர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டும் என அவரது குலதெய்வ கோயிலான தர்மசாஸ்தா கோவிலில் அக்கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். அந்த கோவிலின் கும்பாபிஷேகத்தின் போது கமலா ஹாரிஸ் 5000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியதை கல்வெட்டில் பொறித்துள்ளனர் ஊர் மக்கள். கமலா ஹாரிஸுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஊர். அவர் அவருடைய குலதெய்வம் இந்த ஊர் தான். அவர் துணை அதிபராக இருந்த பொழுது இந்த பகுதி மக்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு தீபாவளி போல நினைச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடினோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சி அவரை திரும்ப அதிபர் வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்காங்க. அவங்க வெற்றி பெற வேண்டும். இந்த தர்மசாஸ்தா ஆலயம் அவருடைய குலதெய்வமான தர்மசாஸ்தா ஆலயம் சார்பாகவும் எங்க ஊர் மக்கள் சார்பாகவும் வேண்டிக்கிறோம். அவர் திரும்பவும் வேட்பாளராக வெற்றி பெற்று எங்கள் பகுதிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழகத்தின் ஒரு பகுதியாகவும் உலக அளவிலும் எங்கள் ஊர் இருப்பதை பெருமையாகவும் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு அவருடைய குலதெய்வத்துக்கு அவருடைய மாமா ராஜகோபாலன் அவர்களுடைய நன்கொடை வழங்கி இந்த கோயிலை பராமரிக்கிறார். அது மட்டுமல்லாமல் கமலா ஹாரிஸ் பாருங்க, இந்த கமலா ஹாரிஸ் அவங்களே எங்களுக்கு நன்கொடை கொடுத்திருக்காங்க. அது எங்களுக்கே பெருமை. அவங்க இந்த ஊருக்கு தொடர்ந்து எங்க ஊருக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்க ஊர் பகுதியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க வெற்றி பெற்று எங்கள் ஊருக்கு வரணும் என்று எங்கள் பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்க்க வாழ்த்துகிறோம் என பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பிறந்து தற்போது துணை அதிபராக இருக்கும் கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று வல்லரசை ஆழ்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.